இன்றைக்கி நம்ம ரமண மகரிஷியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரமண மகரிஷியோட வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள். அதாவது ரமணர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அவர் திருவண்ணாமலையில் கால் பதிச்சார் இல்லையா, மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் இல்லையா, இந்த திருவண்ணாமலையில் கால் பதித்த பிறகு திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போகலை. கிட்டத்தட்ட ஒரு 51-52 வருஷங்கள் வரைக்கும் திருவண்ணாமலையே கதின்னு இருந்தார். அதாவது அண்ணாமலையார் பக்கத்தில் இருக்கிற போது நமக்கு வேறு என்ன சுகம் வேணும், வேறு எங்கே போகணும், வேறு யாரை பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலையாரே கதின்னு இருந்தார். அப்படி இருந்த காரணத்தினால இங்கே தியானம் இருந்து ஞானம் பெற்று எத்தனையோ பேரை நல்வழிப்படுத்தினர் பகவான் ரமண மகரிஷி. நிறைய வாழ்க்கையில், அவர் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நம்ம அப்பப்போ பார்க்குறோம். ஒரு தடவை காஷ்மீர்லேருந்து ஒரு அன்பர், காஷ்மீர் ரமண பகவானை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். பெரிய செல்வந்தர் அவர். அவர் தன்னோட உதவியாளரோட வர்றார். உதவியாளர்னா ஹெல்ப்பர், அவருக்கு அசிஸ்டண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட வர்றார். காஷ்மீர்லேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வர ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தங்குறார். சில நாட்கள் தங்கியிருந்து ரமண பகவானை தினமும் தரிசனம் பண்ணி அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து அந்த காஷ்மீர் நண்பர் அந்த திருவண்ணாமலையை அனுபவிக்கிறார். இந்த உதவியாளர் வந்தார் இல்லையா, அவரோட உதவியாளர் வந்தார் இல்லையா, அவருக்கு காஷ்மீரி மொழி மட்டும்தான் தெரியும். அந்த உதவியாளருக்கு சில சந்தேகங்கள். ரமண மகரிஷி பெரிய மகான். அவர் நம்மக்கிட்ட இருக்கிற ஐயப்பாடுகளை அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதற்கெல்லாம் பதில் சொல்லி நம்மளெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியவர். அவருக்கு தெரியுது யார், உதவியாளருக்கு. ஆக நம்மக்கிட்ட இருக்கிற சந்தேகத்தை கேட்கணும். இன்றைக்கி நிறைய பார்க்குறோமே, ஆன்மீகம் பக்தி அப்படின்னு இறங்கினாலே நமக்கு சந்தேகங்கள் தான் நிறைய வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வரக்கூடாத சந்தேகங்கள் தான். பல பேருக்கு என்ன தெரியுமா சந்தேகம் இன்றைக்கி? நிறைய பேர் அடிக்கடி என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எந்த ஸ்லோகத்தை படித்தா வேலை கிடைக்கும், எந்த ஸ்லோகத்தை படித்தா கல்யாணமாகும், எந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா நமக்கு சொந்த வீடு கிடைக்கும், இப்படிலாம் இருக்காங்க. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணால் நமக்கு வீடு கிடைச்சிடும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே பாராயணம் பண்ணுவாங்களே, இப்போ எல்லாருக்குமே சொந்த வீடு கிடைக்குமா? இதுக்கு பேர் அஞ்ஞானம்னு பேர். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு விதியானது எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை, ஒரு குறுக்கு வழியில் போய் சட்டுன்னு இந்த பாராயணத்தை பண்ணி, இந்த ஸ்லோகத்தை பண்ணி, இந்த அபிஷேகத்தை பண்ணி, இந்த பிள்ளையாருக்கு தேங்காயை உடைச்சா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி சில சந்தேகங்கள் யார், அந்த உதவியாளருக்கு, அவரோட மனசில் இருக்குது. இதை யார்கிட்ட கேட்க முடியும்? ஆன்மீகத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு துறவிகிட்ட தான் கேட்க முடியும். அவர் ரமண மகரிஷிட்ட கேட்கலாம். நம்ம முதலாளியோடு வந்திருக்கோமே, அவரோட முதலாளி தானே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கார், அவர் கூட வந்திருக்கோமே, நம்ம இங்கே இருக்கிறப்ப ஒரு நாள் பகவான் ரமண மகரிஷிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அப்போ அவருக்கு என்ன தோணுது, பகவான் ரமணருக்கு காஷ்மீரி மொழி தெரியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? நம்ம யாரோ ஒருத்தரோட நம்ம பேசணுன்னா 2 பேருக்கும் பொதுவான ஒரு பாஷை இருக்கணும். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒருத்தர் வடக்கேந்து வரார் என்கிட்ட பேசணும் அப்படின்னா அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. எப்படி பேச முடியும் என்கிட்ட? இப்படி விடுங்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம், ஜாடை தான் காமிக்க முடியும்.
அதுபோல் யோசிக்கிறார். காஷ்மீர் என்பர் யோசிக்கிறார், உதவியாளர் யோசிக்கிறார். பகவானுக்கு காஷ்மீர் மொழி தெரியாது, நம்மக்கிட்ட சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்தை எப்படி அவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு யோசிக்கிறார். சரி, நம்ம போவோம், ஒரு நாள் பகவான் இருக்கிற அறைக்கு போவோம். பகவான் ஏகாந்தமாக அமைதியாக இருக்கிற போது அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். அவர் ஏதான ஒரு பதில் சொல்லுவார். இல்லைப்பா, எனக்கு இந்த மொழி தெரியாது, ஏதோ செய்கையில் சொல்லலாம், ஏதோ ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்புறமா முடிவெடுக்கலாம் நம்மளோட சந்தேகங்களுக்கு அப்படின்னு தீர்மானிக்கிறார் அந்த உதவியாளர். அந்த உதவியாளருக்கு சில சந்தேகம் பகவான்கிட்ட கேட்கணும். பகவான் அறைக்கு வந்துட்டார். ஒரே ஒரு அரிக்கன் விளக்கு மட்டும் பகவானுடைய அறைக்குள்ளே எரியுது. பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த உதவியாளர் உள்ளே போகிறார். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். சரி, நம்ம மனசில் இருக்கிறத பகவான்கிட்ட கேட்டுருவோம், அவர் என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்ட்டு காஷ்மீரி மொழியில் இவருடைய சந்தேகங்கள்லாம் கேட்கிறார். அதுக்கு பதில் வருது பகவான்கிட்டேருந்து. எதில் வருது? காஷ்மீரி மொழியிலே வருது. இந்த பதில்கள் அத்தனையும் இவருக்கு திருப்தியாக இருக்குது. கேட்குறார், எல்லா பதிலையும் கேட்குறார். கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் பேசி முடித்த பிறகு ரொம்ப சந்தோஷத்தோட திருப்தியோடு அங்கேருந்து வெளியில் வர. ஆஹா, நமது சந்தேகங்கள் அத்தனைக்கும் பகவான் காஷ்மீரி மொழியிலே பதில் சொல்லிட்டார். வெளியில் வந்துட்டார். தன்னோட முதலாளிகிட்ட சொன்னார். அடுத்த நாள் இந்த முதலாளி ஆச்சரியத்தோட பகவான் ரமணர்கிட்ட வர்றார். ரமணரை பார்த்த உடனே, பகவானே, உங்களுக்கு காஷ்மீரி மொழி தெரியும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். பகவான் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், காஷ்மீரி மொழியா? எனக்கு எப்படி பேச தெரியும்? எனக்கு தெரியாதே. பகவான் ரமணர் சொல்கிறார். அப்போ தான் அந்த காஷ்மீர் அன்பர் சொல்கிறார், இல்லை, நேற்றுக்கு ராத்திரி என்னோட உதவியாளர் உங்ககிட்ட வந்திருக்கார், அவர் தனது சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டிருக்கார் காஷ்மீரி மொழியில். நீங்கள் அவருக்கு அதே மொழியில் பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவருக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது, காஷ்மீரி மட்டும்தான் தெரியும். நீங்கள் இந்த காஷ்மீரி மொழியிலே அவருக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து எங்கிட்ட பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். பகவான் புன்னகையோடு பார்க்குற, நான் பேசவே இல்லைப்பா அப்படிங்கிற. இதுதான் குருவனுடைய அருள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட இவர் அங்கே போயிருக்கார். உதவியாளர் காஷ்மீரி மொழியில் பேசியிருக்கார். அவருக்கு பதிலும் கிடைச்சிருக்குன்னா அது பகவானுடைய அனுகிரகம். அதாவது பகவான் ரமணருக்கெல்லாம் ஒரு கலை ஏதோ ஒன்று கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒன்று கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு இடத்துக்கு போய் தான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். காளமேக புலவர், சிலேடை கவிஞர் காளமேக புலவர், அவர் வந்து பரிஜாரகர் தான். திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியோட அருளோட அவருக்கு எல்லாம் கிடைச்சது. கவி காளமேகம் ஆனார். ஒரு சாதாரணமான இடையன், ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். காளியனுடைய அருள் கிடைச்சு நாவில பீஜாட்சர மந்திரங்கள் எழுத பெற்று மகாகவி காளிதாஸ் ஆனார். ஒரு இடையன், ஒன்றுமே தெரியாது, மகாகவி காளிதாஸ் ஆனார். சாகுந்தலம், ரகுவம்சம் இதெல்லாம் காளிதாசருடைய படைப்புகள். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் ரொம்ப சாதாரணமான மனுஷன், எழுத படிக்க தெரியாது. முருகனோட அருளால், முருகன் தனது வேலால் அவருடைய நாவல பீஜாட்சர மந்திரங்களை எழுதி அவருக்கு அத்தகைய ஒரு ஆற்றலை கொடுத்தார்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணத்தில் வரலாறில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தவங்களெல்லாம் இறைவன் எப்படி ஆட்கொண்டு அவர்களை மாற்றுகிறார் அப்படின்னா அது பிளஸ்ஸிங்ஸ்னு சொல்லணும், அருள்னு சொல்லணும். அது அந்த அருள்னால தான் இந்த உதவியாளருக்கு கிடச்சிருக்கு. பகவான் பேசுகிறார், பகவானே காஷ்மீரி மொழி பேசுகிறார், அவருக்கு பதில் சொல்கிறார். இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை இருக்கும்? பல ஆசைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பல ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் எது இருக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? இந்த மனித பிறப்பு நல்ல விதத்தில் பூர்த்தியாகி கடைசியில் நமக்கு ஒரு முக்தி கிடைக்கணும், ஒரு மோட்சம் கிடைக்கணும். இதுதான் நமக்கு ஆசையாக இருக்கணும். இது ஒன்று தான் நமக்கு ஆசை. முக்திங்கிற மோட்சம் கிடைக்கணும், வைகுந்த பதவின்னு சொல்லுவோம், கைலாச பதவின்னு சொல்லுவோம். அதாவது அடுத்து நமக்கு ஒரு பிறப்பற்ற நிலை. இதன் பிறகு நம்ம பிறக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை அமையணும். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன் மனிதனாக பிறக்கின்ற போது அந்த ஆசை வருது அப்படின்னா, மனிதனாக இருக்கின்ற காலத்தில் தான் நம்ம சிந்திக்க முடியும். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு வாய்க்க பெற்றுள்ளது. 6 அறிவு நமக்கு இருக்கு. அந்த 6வது அறிவைத்தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறோம். பகுத்தறிவுன்னா பகுத்து பார்க்கின்ற அறிவு. இந்த காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா நம்ம யோசிக்கிறோம். இந்த காரியத்தை செஞ்சால் பலருக்கு நல்லது கிடைக்குமா, கெட்டது கிடைக்குமா, கெட்டது கிடைக்கும், அதை செய்யக்கூடாது. இதுதான் பகுத்தறிவுன்னு பேர். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நமக்கு எது மேலே ஆசை இருக்கணும்? இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கேட்குறோம், குருவே சரணம் கேட்குறோம், எத்தனையோ குருமார்களை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆசை இருக்கணும்? பிறப்பு பூர்த்தியாகணும், இதுக்கு மேலே நமக்கு பிறவி இருக்கக்கூடாது, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். பிறவி இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆனந்தம், வைகுந்தம், கைலாசம். பகவான் ரமண மகரிஷி ரொம்ப அழகாக சொல்லுவார். ரமணர் சொல்லாத விஷயம் கிடையாது, சொல்லாத விஷயங்களே கிடையாது. எப்படி இருந்தால், எப்படி வாழ்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் பகவான் சொல்லுவார். அருமையான ஒரு சம்பவம். பகவான் ரமணர் ஒரு நாள் ஆசிரமத்தில் இருக்கார். ஆசிரமத்தில் இருக்கிறப்ப ஒரு வேத பண்டிதர் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். பெரிய வேதிக் ஸ்காலர். அவர் பகவான்கிட்ட வந்துட்டு பல விஷயங்களை பேசுகிறார். எல்லாம் வேத ஸ்லோகங்களாக சொல்கிறார், வேத ஸ்லோகங்கள் சொல்கிறார். பகவான் அதை கேட்டு பகவான் அவருக்கு ரியாக்ட் பண்ணுறார், பகவானும் அவருக்கு பதில் சொல்கிறார். இவங்க 2 பேரும் ரொம்ப தத்துவார்த்தமாக வேத ஸ்லோகங்களோடு முக்தியை பற்றி பேசுகிறார். முக்தியை பற்றி இது என்ன சொல்லியிருக்கு, அது என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பகவான் ரமணருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தி, அவர் ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்ருக்கார். அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறவர், ஒரு சாதாரணமான பிரஜை. அவருக்கு தமிழை தவிர ஒரு எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் பேசுகிறத கேட்கிறார். யார்? ரமணரும் இந்த வேத பண்டிதரும். அவர் நினைக்கிறார், ஓ, முக்தி அடையணும்னா வேதம்லாம் படிக்கணும் போல இருக்கு. இந்த வேத பண்டிதர் இவ்வளோ மந்திரத்தை சொல்கிறார், இவ்வளோ ஸ்லோகத்தை சொல்கிறார், இதெல்லாம் சொன்னாத்தான் நமக்கு முக்தி கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். வாழ்க்கையில் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கிறது, நாமளாக நினச்சிக்கிறது தான் அதிகம். ஆனால் யதார்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யதார்த்தம்னு இருக்குது, உண்மை நிலை அப்படின்னு இருக்கு. அது சாதாரணமாக தான் இருக்கும். நம்மளாக அஸ்யூம் பண்ணிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில் வருவோம்,
அண்ணாந்து பார்த்தா வானம் கொஞ்சம் இருண்ட மாதிரி இருக்கும். ஐயோ மழை கொட்டுன்னு கொட்ட போகிறது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் ரெயின்கோட்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து வீடு திரும்புகிற வரைக்கும் மழையே இருக்காது. ஆக நம்ம அசியூம் பண்ணுறோம் மழை பெய்யுமோ அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் பாதி விஷயங்கள் இப்படி தான். இங்கே ரமணருடைய உதவியாளர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் அசியூம் பண்ணிக்கிறார். ஓ வேதம்லாம் சொன்னாதான், வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணினாத்தான் முக்தி கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த பண்டிதர் பகவான் கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் போன உடனே இந்த சிப்பந்தி பகவான் ரமணர்கிட்ட வர்றார். பகவான் ரமணர் அவரை பார்க்குறார், சிப்பந்தியை பார்க்குறார். ஒரு குழப்பமான மனநிலை ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருடைய முகம் காட்டி கொடுத்து விடும். நம்மளே சில சமயம் கேட்குறோம் இல்லையா, ஒருத்தரோட முகத்தை என்னடா ஒரு தெளிவில்லாமல் இருக்க, இதான் குழப்பமா, ஏன் முகம் பெயரைஞ்சது போல் இருக்குது, ஏன் முகத்தில் ஒரு சொரத்து இல்லாமல் இருக்குது, நம்ம கேட்குறோம் இல்லையா. ஒருத்தரோட முகத்தை பார்த்து நம்ம கேட்குறோம். பகவான் ரமணர் என்ன பண்ணுறார், அவருடைய முகத்தை பார்த்துட்டு, ஞானி பகவான்லாம் ரமணர்லாம் ஒரு ஞானி, அவர்களெலாம் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவரை பார்த்துட்டு, என்னடா ஏதோ கேள்வி கேட்கணும் போல் இருக்கு உனக்கு, ஏதோ விஷயத்திற்கு ஒரு தெளிவு பெறுவதற்காக நீ நிற்கிற போல இருக்கே, என்ன கேளு அப்படிங்கிறது. பகவானுக்கு தெரிகிறது இவன் ஏதோ குழப்பிட்டு இருக்கான், புரிஞ்சு கொடுத்தவருக்கு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த கைங்கரியம் செய்கிற சிப்பந்தி, பகவானே நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் ஓரமாக நின்று கேட்டேன், இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், இதில் பல விஷயங்கள் எனக்கு புரியலை. முக்தி இதெல்லாம் பேசினீங்க, மோட்சம் இதெல்லாம் பேசினீங்க, நான் இதெல்லாம் பார்த்துட்டு மோட்சம் கிடைக்கணும், முக்தி கிடைக்கணும் அப்படின்னா இது போல் இதெல்லாம் வேதம்லாம் சொல்லணும், மந்திரம்லாம் சொல்லணும் போல் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வேதம்லாம் தெரியாது பகவானே, மந்திரங்கள் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா எனக்கு முக்தி கிடைக்காதா பகவானே அப்படின்னு கேட்கிறார். இது ஒரு பெரிய கேள்வி, நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்கக்கூடிய கேள்வி. முக்தி கிடைக்கணும்னு நமக்கு புரிகிறது, முக்தி கிடைக்கணும்னா மறுபிறவி இருக்கக்கூடாது, அதான் அர்த்தம். இது இந்த பிறப்பு இதோட பூர்த்தியாகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பிறவி பூர்த்தியாகணும் அப்படின்னா அதற்கு புண்ணிய கர்மா வேலை செய்யணும். புண்ணிய கர்மா வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லது செய்யணும், தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், சத்சங்கத்தில் கலந்துக்கணும், பாராயணம் படிக்கணும், எவ்வளவோ வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே உதவியாளர் என்ன கேட்கிறார் பகவான் ரமணர்கிட்ட, பகவானே எனக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, ஆனால் முக்தி அடையணும்னு ஆசை இருக்குது, ஸ்லோகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியலன்னா கிடைக்காத எனக்கு அப்படின்னு கேட்கிறார். பகவான் ஒரு புன்னகையோடு அவரை பார்க்கிறார், இந்த உதவியாளரை பார்க்கிறார். அவரை பார்த்துட்டு பகவான் கேட்கிறார், இன்னைக்கு கார்த்தால நீ ஷவரம் பண்ணிண்டியோ அப்படின்னு கேட்குறார். ஷவரம்ங்கிறது ஷேவ் பண்ணிக்கிறது, முகம் அழித்தல்னு சொல்லுவோம், ஷேவ் பண்ணிக்கிறது. நீ ஷேவ் பண்ணிண்டியான்னு கேட்கிறது. ஏன்னா இந்த உதவியாளருடைய முகம் வழன்னு இருக்கு, அவர் ஷேவ் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் பகவான்கிட்ட, ஆமாம் பகவானே இன்றைக்கி நான் ஷேவ் பண்ணிட்டேன், இன்றைக்கி முகத்தை நான் அழிச்சுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவான் அதுலேருந்தே பதில் சொல்கிறார் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புரியணும், அவருக்கு தெளிவாக விளக்கணும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ரூட்டில் போய் தான் நீங்கள் சொல்ல முடியும். சும்மா ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்லிவிட்டு, தத்துவமான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்த்தணும்,
புரிய வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. எப்படி சொல்லுவாங்க கிராமத்தில், ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டில் போகணும். பகவான் ரமணர் ஒரு ஞானி. பல விஷயங்கள் அவருக்கு அத்துப்படி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரோட அருளாணையின்படி அவர் திருவண்ணாமலையில் உட்கார்ந்தார். பகவான் கூட பேசினார், கடவுள் கூட பேசினார். திருவண்ணாமலையில் அந்த அளவுக்கு அனுபவித்தார். பகவான் ரமணர் அனுபவித்தார், இறை இன்பத்தை அனுபவித்தார். அவருக்கு கடவுள் நல்லது பண்ணாமல் இருப்பாரா? ஒரு ஞானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஒரு தெளிவு கொடுக்காமல் இருப்பாரா? இப்போ தன்னோட உதவியாளருக்கு தெளிவை போக்கணும். பகவானே, வேதம் சொன்னாதான் எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணும். பகவான் ரமணர் அவரை பார்த்து அதுக்கு தான் கேட்குறார். நீ காலைல ஷவரம் பண்ணிண்டியான்னு கேட்குறேன். ஆமாம் பகவானே, இன்றைக்கி காலையில் நான் ஷவரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பகவான் கேட்குறார், ஷவரம் பண்ணிண்டேன்னு சொல்கிறியே, நீ எப்படி ஷவர் பண்ணிண்ட அப்படின்னு கேட்குறார். ஷவர் மட்டத்தில் நிறைய வகை இன்றைக்கி இருக்குது. மிஷினில் படிக்கலாம், ஒரு பார்பர் ஷாப் போகலாம், ரேசர் பிளேடு வச்சு பண்ணிக்கலாம், இவ்வளவோ வழிகள் இருக்குது. நீ எப்படி பண்ணிண்டேன்னு பகவான் கேட்கிறார். அந்த சிப்பந்தி பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு உதவியாளர் பகவான் ரமணர்கிட்ட ஒரு பெரிய வேத பண்டிதர் ஒரு 3/4 மணி நேரம் வேதத்தை பற்றி, முக்தியை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு போயிருக்கார். இந்த உதவியாளர் நினைக்கிறார், ஒருவேளை வேதம் கற்றால்தான், வேத மந்திரங்களை சொன்னால்தான் நமக்கு முக்தி கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிருக்கார். இங்கே பகவான் ரமணர் அவருக்கு உணர்த்து விரும்புகிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? இன்னைக்கு காலையில் நீ ஷவரம் பண்ணினியா அப்படின்னு கேட்குறார். அன்றைக்கி காலையில் அவர் ஷவரம் பண்ணியிருக்கார். அந்த உதவியாளர் இல்லை, மழைன்னு இருக்கு. ஆமாம் பகவானே, இன்னைக்கு காலையில் நான் ஷவரம் பண்ணினேன். நீ எப்படி ஷவரம் பண்ணிண்ட அப்படின்னு கேட்குற. பகவானே, நான் ஒரு பிளேடு வச்சு, ரேசர் வச்சு ஷவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் வேற என்ன வச்சுண்ட, வேற என்ன பயன்படுத்தினேன்னு கேட்குற. பகவானே, எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி, நிலை கண்ணாடி ஒன்று வச்சேன், அவ்வளோதான் பகவானேங்கிற. ஷவரம் பண்ணுறதுக்கு உனக்கு பிளேடு தேவை, கண்ணாடி எதுக்கு நீ வச்சுட்ட அப்படின்னு கேட்குற. நல்லா கவனிங்க, கண்ணாடி எதுக்கு உனக்கு முன்னாடி வச்சுட்ட அப்படின்னு கேட்குற. பகவானே, கண்ணாடி எனக்கு முன்னாடி வச்சிருந்தா தான் நான் அதை பார்த்து ஷவரம் பண்ண முடியும். அப்படி ஷவரம் பண்ணினால்தான் காயம் ஏற்படாமல், உடம்பில் ரத்தம் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும் முகத்தில் அப்படிங்கிற. பகவான் ரமணர் கேட்கிறார், அப்படின்னா அந்த கண்ணாடி உனக்கு ஷவரம் பண்ணி விடலை அப்படிங்கிற. ஆமாம் பகவானே, கண்ணாடி எனக்கு ஷவரம் பண்ணி விடலை, கண்ணாடி அப்படியே இருந்தது. ஆனால் அந்த கண்ணாடி என்னோட முகத்தில் காயம் எதுவும் ஏற்படாமல் என்னை பாதுகாத்தது அப்படிங்கிற. பகவான் சொல்கிறார், அதுபோலத்தான் முக்திக்கு வேத மந்திரம் சொல்கிறதும் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, எப்படி உனக்கு கண்ணாடியை வச்சுட்டு நீ அதை பார்த்து பண்ணினியோ, கண்ணாடி உனக்கு ஷவரம் பண்ணி விடலையோ, அதுபோல் நீ பக்தியாக இருந்தாலே போதும், உண்மையாக இருந்தாலே போதும், நேர்மையாக இருந்தாலே போதும், உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிற. ஒரு சாதாரணமான விஷயத்தை பகவான் ரமணர் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க.
இந்த கண்ணாடி உனக்கு ஷவர் பண்ணலை, ஆனால் கண்ணாடி அவசியமாக இருக்குது. வேதம் சொல்லணும், ஆனால் வேதம் மட்டுமே இல்லை, வேதம் சொன்னால் மட்டும்தான் இல்லை. நீ நல்லது செய்யலாம், உண்மையாக இருக்கலாம், உன்னால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணலாம், எப்படி செஞ்சாலுமே உனக்கு முக்தி கிடைச்சிடும், நீ உண்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற. பக்தியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் கோவிலுக்கு போகணும், ஒரு பிரதோஷம், ஒரு சங்கடகர சதுர்த்தி, ஒரு சஷ்டி தினம் கோவிலுக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? விளக்கு, எண்ணெய், திரி, கற்பூரம், ஊதுபத்தி, புஷ்பம், அர்ச்சனை தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் பக்தின்னு நம்ம நினைக்கிறோம். பகவான் எவ்வளோ அழகாக சொல்கிறார், உண்மை போகிறோம், நேர்மை போகிறோம், நல்ல சிந்தனை போகிறோம், நல்ல மனசு போகிறோம், அவ்வளோதான். பக்திக்கு கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? கடவுள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? பக்தி செய்யணும், பக்தியோடு இருக்கணும், பக்தியோடு நம்ம இருந்தால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு நம்பிக்கை. பக்தினா உடனே கோவிலுக்கு போய் நம்ம அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி தர்றது, சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணுறது, அது மட்டும் அல்ல. மனசு உண்மையாக இருக்கணும், மனசு உண்மையாக இருக்கணும். இந்த மனசில் எந்த விதமான துஷ்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இதை பகவான் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். இதை அழகாக சொல்கிறார். இது மனசு நல்லா இருக்கணும். எவ்வளோ ஈஸி பாருங்கள், எவ்வளோ சுலபம் பாருங்கள். நீ பொய் சொல்லாமல் உண்மையாக இருந்தாலே போகிறோம், உனக்கு முக்தி கிடைச்சிடும். நேர்மையாக இருந்தாலே போகிறோம், உனக்கு முக்தி கிடைச்சிடும். மற்றவர்களை விட நாம் தரம் தாழ்ந்திருக்கோமே, இவன் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறானே, நீ பொறாமப்படாமல் இருந்தாலே போகிறோம், உனக்கு முக்தி கிடைச்சிடும். வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனாக பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம். நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், மனுஷ பிறப்பு எடுத்திருக்கோம், நம்ம அத்தனை பேரும் மனிதர்கள். யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த பிறப்பில் நல்லது செஞ்சால் மட்டும்தான், நல்ல சிந்தனையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு முக்தி கிடைக்குங்கிறத ஒரு சாதாரணமான பாமரனான தனது உதவியாளனுக்கு பகவான் ரமணர் புரிய வைக்கிறார். அது அவருக்கு மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேருக்கும் சொல்கிறார். நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல, வேதம் தெரியலைனாலும் பரவாயில்ல, உன்னால் ஒரு பக்திக்கு உண்டான ஆடைகளை அணிய முடியலைன்னா கூட பரவாயில்ல, கோவிலுக்கு எந்த பொருளும் வாங்கித்தர முடியலைன்னா கூட பரவாயில்ல, உண்மையாரு. அவ்வளோதான் சொல்கிறேன். இதை விட எப்படி சொல்ல முடியும்? பகவான் அப்படி புரிய வைக்கிறார் நமக்கு.